எங்கள் வீடு வந்து மழை டைமில் ரொம்ப ஒழுகும். என்னால் வீட்டில் நைட்டு தூங்க கூட முடியாது. படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. இப்போனாலும் இடிஞ்சு விழுற தருவாயில் தான் எங்கள் வீடு இருக்குது. தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் ஏற்பாடு பண்ணி தந்தீங்கன்னா நாங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேப்பலோடைக்கு அருகில் உள்ள பனையூரில் நானும் எங்கள் குடும்பமும் வசிச்சுக்கிட்டு இருக்கோம். எங்கள் வீடு வந்து மழை டைமில் ரொம்ப ஒழுகும். என்னால் வீட்டில் நைட்டு தூங்க கூட முடியாது. படிக்கிறதுக்கு வசதி இல்லாமல் இருக்குது. எனக்கு தமிழக முதல்வர் அவர்கள் ஒரு வீடு ஏற்பாடு பண்ணி தந்தீங்கன்னா நான் இந்த பேச்சு போட்டி மட்டும் இல்லாமல் படிப்புலையும் நல்ல சாதனை பண்ணுவேன். எனக்கு படிக்கிறதுக்கு அது ஒரு உற்சாகமாகவும் ஊக்கமாகவும் உறுதுணையாகவும் இருக்கும். இந்த சமயத்தில் நான் ஒரு அன்பான வேண்டுதலாக நான் இதை வைக்கிறேன். அப்பா உப்பளத்தில் வேலை பார்க்காங்க. அம்மா இருதய ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பம் தான். 2 பேரும் பொம்பளை பிள்ளைங்க. நான் 11ஆ படிக்கிறேன், தங்கச்சி 9ஆ படிக்கா. 2 பேருமே நல்லா படிப்போம். ஆனால் படிக்கிறதுக்கு வசதியாக எங்களுக்கு ஒரு வீடு கூட இல்லை. மழை டைமில் வீடு ரொம்ப ஒழுகும். எங்களால் நைட்டு நிம்மதியாக தூங்க கூட முடியாது. எப்போனாலும் இடிஞ்சு விழுற தருவாயில் தான் எங்கள் வீடு இருக்குது. எனக்கு ஒரு வீடு இருந்தால் இன்னும் நிறையா சாதனை பண்ணுறதுக்கு அது உறுதுணையாக இருக்கும். அது ஒரு துணையாக இருக்கும். எங்களுக்கு இன்னும் நிறையா சாதனைகளை பண்ணுறதுக்கு அது எனக்கு ரொம்ப ஊக்கமாக இருக்கும். தமிழக முதல்வர் ஐயா அவர்கள் எங்களுக்கு ஒரு வீடு மட்டும் ஏற்பாடு பண்ணி தந்தீங்கன்னா அது இன்னும் என் படிப்புக்கும் எங்கள் குடும்பத்துக்கும் அது ஒரு பெரிய உதவியாக இருக்குங்கிறத நான் இந்த சமயத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன். நாங்கள் ஜனவரி மாதம் 24ஆம் தேதி கன்னியாகுமரியில் நடந்த திருக்குறள் மாணவர் மாநாடு 38 மாவட்டத்திலிருந்து 1200 பேர் அதில் கலந்துக்கிட்டோம். அங்கே பல வகையான போட்டிகள் நடந்துச்சு. அதில் நான் பேச்சு போட்டியில் மாநில அளவில் முதலிடம் வந்திருக்கேன். எனக்கு 5000 ரூபாய் ரொக்க பணமும் பாராட்டு சான்றிதழும் அங்கே உள்ள அமைச்சர் பெருமக்கள் மத்தியில் வழங்கினாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. இது நம்ம தூத்துக்குடி மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த சாதனையை நிகழ்த்த எனக்கு உறுதுணையாகவும் எனக்கு ஒவ்வொரு முறையும் உன்னால் முடியும், வெற்றி நிச்சயம்னு சொல்லி என்னை ஊக்கப்படுத்தின எங்கள் தமிழ் சார், மாணிக்கராஜ் சார் அவர்களுக்கும் எனக்கு எச்சம் அறையிலே வைத்து படிக்க வைத்து எனக்கு வழிகாட்டியாக இருந்த எங்கள் பள்ளி தலைமை ஆசிரியர் நல்லாசிரியர் திரு சேகர் சார் அவர்களுக்கும், அவங்க இல்லைன்னா நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கவே முடியாது. என் தலைப்பு சம்பந்தமான விவரங்களை தந்து என்னை உற்சாகப்படுத்தின எங்கள் தமிழ் டீச்சர் தேவி டீச்சர் அவர்களுக்கும் எங்கள் ஸ்கூலில் உள்ள எல்லா டீச்சர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நான் அந்த திருக்குறள் மாநாட்டுக்கு போயிட்டு வந்ததன் மூலமாக வாழ்வியலுக்கு தேவையான அத்துணை பொக்கிஷங்களும் திருக்குறளில் புதைந்து இருக்குங்கிறத அறிஞ்சுக்கிட்டேன். ஒரு மனிதர் வாழ்வதற்கு மட்டுமல்ல, வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கும் திருக்குறள் ஒன்றே போதுமானது.